ஜுவல் ஒன் அங்கிருந்து வந்திருக்குது. அவங்க தான் இதை நமக்கு இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அது இதோடைய வேல்யூ வந்து ஓனரே இருக்காப்புல கேட்பாங்க, டைரக்டர் இங்கே இருக்காங்க. இதோட வேல்யூ எவ்வளோ? ஒரு 10 crores இருக்கும் இங்க இருக்கிறது எல்லாமே சேர்ந்து. 10 crores-மா? 10 crores. 10 crores தான். தமிழ்நாட்டு பெண்களின் நகை அழகியல் அப்படின்னு எதை பார்க்குறீங்க? ஸோ டு பி வெரி ஆனஸ்ட், அந்த ஏஸ்தட்டிக்ஸ், அந்த கலைநயம், குவாலிட்டி தமிழ்நாட்டை மிஞ்சிறது எதுவுமே இல்லை. இங்கே இருக்கிறதுனால நான் சொல்லலை. பட் டு பி வெரி ஆனஸ்ட், டைமண்ட் கன்சம்ஷன் கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா VVSIF அப்படிங்கிற குவாலிட்டி இருக்கிறதுலயே ஃப்ளாலெஸ்னு சொல்லுவாங்க. அதை கன்சியூம் பண்றது தமிழ்நாடு பெண்கள் மட்டும்தான். So it's actually a very big thing for Tamil Nadu. And மற்ற ஊர்ல அவ்வளவு கன்சியூம் பண்றது இல்ல. அது நார்த்ல போக போக குவாலிட்டி குறையும். இந்தியா விட்டு வெளில போக அது டைமண்டா அப்படின்னு கேக்குற மாதிரி ஆகும். இந்த ஒரு கன்சம்ஷன் வந்து தமிழ்நாடு தான் மேக்ஸிமம் நம்ம பண்றோம். அந்த க்ளோஸ் செட்டிங் டைமண்ட்னு சொல்லுவாங்க. அந்த நகை மேல டைமண்டை வச்சு அதுக்கு மேல தங்கத்தை எடுத்து அதை ஃபாயில் பண்ணி சிலாய் அடிப்பாங்க. அந்த ஸ்கின் செட் எல்லாம் நம்ம காரைக்குடி நம்ம சொல்றோம். அந்த ஸ்கின் செட் எல்லாம் வந்து இப்போ அந்த நிறைய நகைகள் நம்ம பார்க்க முடியறதில்ல. ஏன்னா உண்மை என்ன அப்படின்னா அது இல்லை. அது இன்னைக்கு அந்த காலத்துல பண்ண மாதிரி பண்றதுக்கு ஆளு கூட இல்லை.